இவர் போய் ராத்திரி காலத்துல போயிருக்கார். இவருக்கு உதவி வேணும், லைட் இருக்கா, டார்ச் லைட் இருக்கா, ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு பகவத் அனுகிரகத்துல இவருக்கு ஒரு தீபம் கிடைச்சதுன்னார் வால்மீகி. என்ன ததஸ்யமத்யங்கதமம் சுமந்தம் யோத்ராவிதானம் ஸ்வயமுத்வமந்தம் ததர்ஷதீமானி திவிபானுமந்தம் கோஷ்டேஷணம் மத்தமிவ பிரமந்தம் லோகஸ்ய பாபானி விநாசயந்தம் மஹோததிஞ்சாபி சமேதயந்தம் பூதானி சர்வாணி விலா சந்திரனை பார்த்தா எப்படி இருக்குன்னார். பெரிய குட்டுள்ள காலை உரிமிக்கின்றா போல இருக்காரா. அவன் அப்படி சந்திரிக்கைய கக்கறானா சந்திரன். இன்னும் என்ன பண்றான் சந்திரன் வால்மீகி? எல்லாருடைய பாபத்தையும் போக்குறானா. லோகஸ்ய பாபானி விநாசயந்தம் மஹோததிஞ்சாபி சமேதயந்தம் பூதானி சர்வாணி விராஜயந்தம் லோகத்தினுடைய பாபத்தெல்லாம் போக்குறானாம் சந்திரன். சந்திர தரிசனம் ரொம்ப புண்ணியம். அதனால சுவாமி வாக்கால ஒரு 6 பேருக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். யாராரு நித்யான்னதாதா, தருணாக்னிஹோத்ரி, மாசோபவாசீச்ச, பதிவரதாச்ச, வேதாந்தவித்து, சந்திர சகஸ்திர ஜீவி, 1000 புற பார்த்தவர், 83 வயசானவாள். அவள்லாம் சுவாமி நமஸ்காரம் பண்றேங்கிறாள். நித்தியம் அன்னதானம் பசின்னு கேட்டா யாரா இருந்தாலும் கொடுக்கிறவாள். தருணாக்னிஹோத்ரி நல்ல 16வது வயசுல விவாகம் பண்ணிட்டு அக்னியில ஹோமம் பண்ணிட்டு இருக்கிறவாள். மாசோபவாசி, இந்த பிராஜாபத்தியாதி கிருஷ்ணங்கள் சொல்லியிருக்கா சாஸ்திரத்துல, பாபட்சயமான காரியம் அது பண்றவாள். பதிவிரத்தை பர்த்தாவ தெய்வமா நினைச்சு பணிவிட பண்றவள். வேதாந்த விது, வேதாந்தத்துக்கு சொன்ன பிரம்மத்தை உள்ள பார்ப்பவர்கள், 1000 முறை கண்டவர்கள். இந்த 6 பேர்லயும் நான் நமஸ்காரம் பண்றேங்கிறாள் பகவான். அப்படி சந்திரன் லோகத்துல உள்ளவாளுடைய பாவத்தெல்லாம் போக்குறவன். அவன் சந்திரனை கண்டவர்களை நமஸ்காரம் பண்ணோம்னா சந்திரன் எத்தனை சக்தியா இருக்கணும். லோகஸ்ய பாபானி விநாசயந்தம் மஹோததிஞ்சாபி சமேதயந்தம் பூதானி சர்வாணி விராஜயந்தம் சுபதாபியந்தம். சமுத்திரம் பொங்குறதான் சூரியன் சந்திரன் உதயமான உடனே. அப்படிப்பட்ட சந்திரனை ஹனுமார் கண்டாள். ஒத்தாசையா இருந்தார் ஹனுமாருக்கு சந்திரன்.